நிறைவு விழா நாளில் மன மகிழ்வோடும் உள நிறைவோடும் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று தங்கள் கலைத்திறனை காட்டி இங்கே அமர்ந்திருக்கிற நரசிங்காபுரம் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரிய பெருமக்களுக்கும் முதலில் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நிறைவு விழா நாளில் நிறைவுரைக்கு யாரை அழைப்பது என்று நாம் அனைவரும் சிந்தித்த போது இந்த பகுதியிலே இருக்கிற சான்றாளர் ஐயா சிற்பி அவர்களை அழைக்கலாம் என்று நினைத்து அதற்கு அரங்கசாமி அண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டபோது அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், டிசம்பர் திங்கள் முதல் வாரத்தில் தான் நீங்கள் அவரோடு பேசவே முடியும் என்ற அந்த பதிலுக்கு பின்னால் அந்த வீரமும் ஈரமும் கொஞ்சமும் குறைவில்லாமல் நிறைவுரை ஆற்ற யார் என்று யோசித்த போது நம் அனைவரினுடைய மனக்கண்ணால் முன்பு வந்து நின்றவர்தான் சோழவள நாடு தந்த சோர்விழா தமிழ் பணியாளர். இணையென்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமேன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்னவர் பாவேந்தர். வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய செந்தலை கௌதமனையா அவர்கள். சூலூர் பாவேந்தர் பேரவையினுடைய தலைவராக, இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றி மட்டும் அரை மணி நேரம் பேசலாம், ஆனால் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்கொண்ட பணியில் எப்படி ஈடுபாட்டோடு பணியாற்றுவது என்பதற்கு ஒரு சரியான விளக்க உரையாக ஐயா அவர்கள் திகழ்கின்றார்கள். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு இருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு பகுதியிலும் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த வரிசையில் முதன்மை இடத்திலே நிற்பவர் ஐயா செந்தலை கௌதமனையா அவர்கள். அவருடைய சொல், செயல், சிந்தனை அனைத்து முறை நேர்கோட்டில் இருக்கும். இதய துடிப்பை பார்த்தால் போல் இப்படி அப்படி ஏறி இறங்கி இருக்கவே இருக்காது. அத்தகைய தகைமையாளர் அவர்கள் நம்முடைய தமிழ் மரபு என்றும் வெல்லும் எம் தமிழ் மரபு என்று நெஞ்சுயர்த்தி முழங்க வந்திருக்கிற அவர்களை நம் அனைவரின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து இந்த மண்ணின் மைந்தர் நஞ்சையம்பாளையம் தமிழுக்கு படைத்த அமுதம் என்று சொல்லலாம். தாராபுரம் தமிழாலே அறியப்படும் என்றால் தாவே வீராசாமி ஐயா அவர்களுக்கு அடுத்து அறியப்படுபவர் தான் நமது அருமை அண்ணன் பேராசிரியர் அரங்கசாமி அவர்கள். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமயவர்தம் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்ற தமிழ் விடு தூதுக்கு சான்றாக திகழ்கிற அண்ணன் அவர்களை நம் அனைவரின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து மரியாதை பண்பும் மனம் கனிந்த வரவேற்பும் வருவோரே விருந்தாலே வாழ்விக்கும் பெருங்குணமும் கொண்ட கொங்கு நாடு என்றால் இந்த பகுதியில் யார் அதற்கு எடுத்துக்காட்டு என்றால் ஒரே ஒருவர்தான். அவர்தான் தலபாய்பட்டினம் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் அன்பிற்குரிய சந்தானம் அவர்கள். இங்கே மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கி தந்திருக்கின்ற அவர்களையும் நாம் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து இங்கே 12 அமைப்புகள். ஏன் நாம் தமிழர்கள் என்றால் பிரிந்துதான் கிடக்க வேண்டுமா, ஒருங்கு சேர மாட்டார்களா என்று அண்ணனை போன்ற ஐயாவை போன்றவர்களுடைய ஏக்கத்திற்கு விடை கொடுக்கிற வகையில் தாராபுரத்தில் நாங்கள் இணைந்து நிற்கிறோம் என்று தன்னார்வ பொதுநல அமைப்புகள் அனைத்தும் இணைந்ததால் தான் இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய விற்பனை, இவ்வளவு பெரிய செய்தி பரவல் என்று அதற்கு சான்றாக வருகை தந்திருக்கின்ற தனியார் பள்ளியினுடைய கூட்டமைப்பை சார்ந்த விவேகம் ஐயா சுப்பிரமணியம் அவர்களையும், சுழற் சங்கத்தின் சார்பில் வருகை தந்திருக்கிற ஐயா முத்துராமலிங்கம் அவர்களையும், வர்த்தக கழகத்தின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற ஞானசேகரன் ஐயா அவர்களையும், தமிழ் கலை மன்றம் அரிமா சங்கங்களில் வருகை தந்திருக்கின்ற அரிமா கோபாலகிருஷ்ணன் அவர்கள், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பிலே வருகை தந்திருக்கின்ற தங்கவேல் ஐயா அவர்கள்,
தமிழ் கலை மன்றத்தில் நன்றி தெரிவிக்க வந்து கொண்டிருக்கிற பொருளாளர் சிவகுமார் அவர்கள், ஓய்வில்லா தமிழ் பணிக்கு சொந்தக்காரரான ஐயா சண்முகம் அவர்களை எல்லாம் நெஞ்சார வாயார வரவேற்று, அன்புக்குரியவர்களே, ஒரு விழா என்று சொன்னால் மொழி வாழ்த்து இருக்கும், நாட்டு வாழ்த்து இருக்கும். இது போன்ற புத்தகத் திருவிழாவிலும் ஒரு வாழ்த்து தமிழகத்தில், வேறு எங்குமல்ல, தமிழகத்தில் கட்டாயம் இடம்பெற வேண்டும். அது ஐயாவை போன்றவர்கள் முதல்வரிடத்திலே சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த பாடலை வழிமொழிந்து அதையே தலைமையுறையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்து, அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் மருத்துவராகுங்கள், அதற்கு முயற்சியுங்கள். பொறியாளராகுங்கள், அதற்கு முயற்சியுங்கள். வழக்குரைஞராகுங்கள், கணினி பொறி வல்லுநராகுங்கள். உங்களுக்கு எதில் விருப்பமோ அதை படியுங்கள். அதையெல்லாம் படித்தால் மருத்துவராகலாம், பொறியாளராகலாம், வழக்குரைஞராகலாம். எதை படித்தால் மனிதனாகலாம். அதற்குத்தான் பாவேந்தர் சொல்லியிருக்கிறார். அதை படியுங்கள். அதுதான் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வதப்படி, வள்ளுவர் கொள்கைப்படி, கற்கத்தான் வேண்டும்படி, அறம்படி பொருளும்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள்படி, அதன்படி புறப்பொருள்படி, நல்லபடி, புக புக புலமை வந்திடும் என் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி தெரிந்துபடி, தீமை வந்திடுமே மறுபடி, பொய்யிலே முக்கால் படி, புரட்டிலே கால்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி, ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி. நன்றி, வணக்கம்.